சன்னுக்கு ஏது சண்டேன்னு விவேக் சொல்கிற மாதிரி வாரத்தில் 7 நாள் சாரை பார்க்கலாம். இங்கே மழையாக இருக்கலாம், புயலாக இருக்கலாம், இங்கே இருப்பார். எங்கள் பேரண்ட்ஸ் இழுத்துட்டு வந்து இங்கே சாப்பிடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் நீட்டாக அந்த இலை வச்சு கொடுக்கறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. கஸ்டமராக வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டெல்லாம் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான். அஃப்கோர்ஸ் அவங்க பிளாஸ்டிக்கில் தர மாட்டாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி தான் தூவி போட போகிறோம். ஸோ பெட்டர் நாங்கள் வீட்லேயும் இந்த பாக்ஸ் எடுத்துன்னு வந்தால் பெட்டர் அப்படின்னு நாங்கள் பாக்ஸ்லேயே எடுத்துன்னு வந்தோம். எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் தொடர்ச்சியாக செய்கிறது தான் கஷ்டம். ஒன்று கூட இல்லைங்க, ஒரு பீஸ் கூட இல்லைங்க மேடம். நாளைக்கு பார்த்துக்கலாம் மேடம். சாரி மேடம். ரைட். இன்ஃபேக்ட் ரெகுலராக பையன் ஜிம்முக்கு போகிறான். ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு யூ வில் டேக் ஒன்லி திஸ் ஆஸ் இஸ் பிரேக்ஃபாஸ்ட். வணக்கம் சார். வணக்கம். என் பேர் ரவிங்க சார். நான் 4 வருஷம் பண்ணிட்டேன் சார். 2019 பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். மக்களுக்கு ஒரு நல்ல சேவை மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்த் எல்லாரும் நிறைய பேர் வந்து இப்போது ஹெல்த்தில் தான் நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க. சரி, அது நல்ல விஷயத்த நம்ம இப்போ மெடிசனுக்கு பதில் நம்ம ஃபுட்டாக கொடுப்போமே அப்படி ஒரு நல்ல எண்ணம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி வர ஒரு உணவு வந்து நம்ம வீட்டில் தொடர்ச்சியாக செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி தான் சொல்கிறேன், இந்த தரமான பொருளை விற்கிறது விஷயம் இல்லை, அதை தரமான முறையில் அதோட சத்து இன்னும் அதிகப்படுத்துகிற விதத்தில் ஒரு இலையில கட்டி கொடுக்குறாரு. அது வந்து எவ்வளவுக்கு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு இங்கே தெரிஞ்சு இது மாதிரி நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. 10 ரூபாய்க்கு கரெக்டாக கொடுப்பாரு, தொடர்ச்சியாக கொடுப்பார். எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் தொடர்ச்சியாக செய்கிறது தான் கஷ்டம். சன்னுக்கு ஏது சண்டேன்னு விவேக் சொல்கிற மாதிரி வாரத்தில் 7 நாள் சாரை பார்க்கலாம். இங்கே மழையாக இருக்கலாம், புயலாக இருக்கலாம், இங்கே இருப்பார். அதே மாதிரி இதே பொருளை அவர் வேறு எங்கேயாவது விற்றா அது எப்படி விற்றுட்டு போகணும்னு உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான இடங்கள் இருக்குது. ஆனால் அவர் இங்கே வந்து விற்கிறதுக்கு காரணம் மற்றவங்க எல்லாருக்கு மேலே உள்ள ஆரோக்கியத்தில் மேலே உள்ள ஒரு அக்கறையும் தான். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இவர் பிஸ்னஸ் மேன் கிடையாது சார், இஸ் அ சர்வீஸ் மேன். இது தனித்தனியாக எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்க சார். எல்லாம் கலந்து எங்கேயுமே கிடைக்கல. மேக்ஸிமம் 4 வரையும் போடுறாங்க. நான் பார்த்துருக்கேன், நானும் வாங்கியிருக்கிறேன். 4க்கு மேலே வந்து யாரும் தாண்ட மாட்டேன்றாங்க. சரி, இது வந்து நம்ம கொஞ்சம் கூடுதலாக போட்டு நம்ம செஞ்சு பார்க்கலாம் ட்ரை பண்ணுதான் சார். 9 வகையான இது இப்போ பயிர் வகைகள் போட்டிருக்காருங்க இல்லையா, 9 வகையான பயிர் வகைகள். அது வந்து கொஞ்சம் திங்கிறதுக்கு ஒரே கடலை மட்டும் உணவோ தின்னோன்னு வச்சிங்களேன், ஒரு இது இருக்கும், இது திகைக்கும். இது எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்றதுனால வந்து உங்களுக்கு இது இருக்குது, அந்த திகைப்பு தெரியாது. ரெண்டாவது நம்ம எந்த ரன்னிங் போயிட்டு வரோம், ரன்னிங் போயிட்டு வந்து திரும்பி இங்கே சாப்பிட்ற கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். இதுக்கப்புறம் இன்னும் 2 கிலோமீட்டர் போகணும், இது சாப்பிட்டு தான் போவோம். இவர் வரத்துக்கு லேட்டானாலும் நின்று சாப்பிட்டு தான் போவோம். இது 2019 சார். நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணும்பொழுது 3/4 கிலோ ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து 61 கிலோ போயிட்டுருக்கு சார் ஒரு நாளைக்கு. இந்த சுண்டலில் வந்து வேக வைக்கிற டைம் அதை பற்றி இது வந்து ஊற வைக்கிறது வந்து 4 ஹவர்ஸ் சார். 4 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி பேக்கிங் வர்றதுக்கு 2 ஹவர்ஸ் ஆகிடும் சார். ஏன்னா எல்லாம் தனித்தனியாக அவிக்கணும். அது தனித்தனியாக அவிச்சு அவங்க ஒன்றா மிக்ஸ் பண்ணணும் சார். அதுக்காக கொஞ்சம் டைம் எடுக்குது. அது இப்போ காலையில் இங்கே எத்தனை மணிக்கு வருவீங்க? இங்கே வந்து 7 o'clock வரும் சார். 7 to 8:30 சார் ஃபினிஷ் ஆகிடும். ஆமாங்க சார். மார்னிங் எத்தனை கிலோ? மார்னிங் வந்து இப்போ டோட்டலாக வந்து எனக்கு வந்து ஈவினிங் வந்து 41 kg சார். மார்னிங் வந்து 20 kg. 61 kg டெய்லி போயிட்டு இருக்கு. மேன் பவர் என்கிட்ட 5 ஸ்டாஃப் என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். 2 பேர் டெலிவரி, ஒரு லேடி ஒரு ஜென்ட்ஸ் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. 3 லேடிஸ் வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஆமாம் சார். இப்போ கடைங்களில் ஷாப்பெல்லாம் சப்ளை பண்ணுறது, சூப்பர் மார்க்கெட்டு, ப்ரொவிஷன் ஸ்டோரு, காஃபி ஷாப்பு, டீ ஷாப்பு, இதெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் சார். மார்னிங் வந்து வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் ரோடு சார். அதில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பைக் ஷோரூம் ஒன்று இருக்குது. அந்த பைக் ஷோரூம் என்ட்ரன்ஸ் தான் நின்றுருப்பேன் சார் நான். ஈவினிங் வந்து 100 ஃபீட்டில் பாரத் பெட்ரோல் பங்க் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் எல்ஜி ஷோரூம், அந்த எல்ஜி ஷோரூம் வாசல் நின்றுருப்பேன் சார். அவர் கமிட்மெண்ட் அப்ரிஷியேட் பண்ணணும். அதாவது மழை பெஞ்சாலும் கரெக்டாக இங்கே வந்துடுவார். ஏன்னா கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு irrespective of the situation, he will come here and distribute the Sundal. I appreciate his commitment and dedication to his profession. மார்னிங் வந்து மேக்ஸிமம் ரன்னர் தான் சார் வருவாங்க. வாக்கிங் போகிறவங்க, ரன்னிங் போகிறவங்க தான் மேக்ஸிமம் வருவாங்க. ஈவினிங் வந்து எல்லா க்ரௌடும் கலந்துருக்கும் சார். நான் வந்து தொடர்ந்து ஒரு 6 மாதமாக வாக்கிங் ஆரம்பித்தேன். வாக்கிங் ஆரம்பிச்சிருந்து வெரி ஃபஸ்ட் டேவே அவரை பார்த்தேன். ஒரு டவுட்ஃபுல்லாக வாங்கிட்டு போனேன். அது 2வது நாள் அப்படியே திரும்ப வாங்கினோம். அது அப்படியே வந்து ஒரு வாடிக்கை ஆகிடுச்சு. நம்மளோட ரொட்டீன், நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து அதுவும் ஒரு ஃபஸ்ட்டு வந்து நான் 3/4 கிலோ ஸ்டார்ட் பண்ணேன் சார். அந்த 3/4 கிலோவிலே உங்களுக்கு ஒரு 1/4 கிலோ ரிட்டன் மீந்துருச்சு. 1/2 கிலோ மட்டும் சேல்ஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி அவர் விடாமுயற்சின்னு வந்து பார்த்தோம்னு வச்சுங்களேன்,
அவர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு 1/2 கிலோ தான் போட்டார் அந்த 1/2 கிலோவே அதிகமாக சேல்ஸ் ஆகாது. அதையும் எடுத்து குப்பை தொட்டியில் தான் போடுவார். ஏன்னா மக்கள் வந்து வருவாங்க போவாங்க பார்ப்பாங்க, சேல்ஸ் ஆகாது. அந்த 1/2 கிலோவை விற்கிறதுக்கே அவர் 3 மணி நேரம் உட்காந்துட்டுப்பார், சேல்ஸ் ஆகாது. அப்படித்தான் வந்து அவருடைய இதை போட்டு 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 விடாமுயற்சியாக ஒரே இடத்துல விற்கலைன்னா கூட இந்த இடத்துலையே நின்று இங்கேருந்து இந்த இடத்துலையே சாதிச்சார். இப்போ வந்து அது ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் வரும்பொழுது என்கிட்ட ஒரு 32 கிலோ போயிட்டு இருந்துச்சு. யூடியூப் சேனல் வந்ததுக்கு அப்புறம் அவங்க இதை நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்து இப்போ வந்து 62 கிலோ போயிட்டுருக்கு சார். இல்லை எனக்கு மேக்ஸிமம் எனக்கு சேல்ஸ் முடிஞ்சிடும் சார். எனக்கு ஷார்ட்டேஜில் தான் போயிட்டுருக்கு, மீறுறதெல்லாம் கிடையாது. அப்படியே எனக்கு சப்போஸ் என்றைக்கே வந்து கண்டினியூவாக மழை பெய்யும் பொழுது மீந்துச்சுனாக்க நம்ம அந்த ரோட்டில் இந்த பணி செய்கிறாங்க இல்லையா, க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள நான் கொடுத்துருவேன் சார். போகும்போது அவங்களுக்கு கொடுத்துருவேன். எங்கிட்ட கஸ்டமர்ஸ் வந்து 8 வயசுலேருந்து எனக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க சார். 8 வயசுலேருந்து சாப்பிட்றாங்க. 6 மாதத்து குழந்தைலேருந்து சாப்பிட்றாங்க நம்ம சுண்டல். அதுலேருந்து சீனியர் சிட்டிசன் வரை இருக்காங்க சார். ஆல்மோஸ்ட் 1 வருஷமாக இங்கே தான் சாப்பிட்டுருக்கோம். நான் இங்கே பக்கத்தில் ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறேன். அங்கேருந்து வந்தால் இந்த பயிர் இதுக்குள்ளே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படியே நான் தாண்டி போனாலும் எப்படியா எங்கள் பேரண்ட்ஸை இழுத்துட்டு வந்து இங்கே சாப்பிடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும், கைண்டாகவும் இருக்காங்க எல்லாம் இவங்க. ஸோ எனக்கு ஸ்பெஷலாக வேறு கொடுக்குறாங்க ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்கு. ரொம்ப நல்ல ஏரியா இது சாப்பிட்றதுக்கு. இங்கே வேளச்சேரினாக்கா வேளச்சேரி இருக்கிறவங்க தவிர்த்து பள்ளிக்கரணை, மேடவாக்கம், கீழ்கட்டளை, ஆதம்பாக்கம், பிருந்தாவன் நகர், வேளச்சேரி விஜயநகர், காந்தி ரோடு, தண்டீஸ்வரம் எல்லா இடத்துலேருந்து வராங்க சார். தரமணி, பெங்களூர்லேருந்து வராங்க. அது வந்து ஆக்சுவலாக அவங்க ரிலேஷன்ஷிப்க்கு வருவாங்க. வரும் பொழுது என்னை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு வருவாங்க. இதுக்காக மெனக்கட்டெல்லாம் வர்றது கிடையாது. ரிலேஷன்ஷிப்க்கு வருவாங்க. சரி அப்படியே வந்துட்டு நான் பார்த்துட்டு மீட் பண்ணி சுண்டல் சாப்பிட்லாம் வருவாங்க சார். என்னென்ன பயிர் போடுறீங்க அதை வேக வச்சுருக்கீங்க? இது வந்து நான் வந்து மொத்தம் 9 ஐட்டம் போடுறாங்க சார். 9 கடலை போடுறேன். இதில் என்னென்னா வேர்க்கடலை, மொச்சை, காராமணி, 2 காராமணி, பச்சை பயிறு, 2 பட்டாணி, 2 கொண்டக்கடலை சார். மொத்தம் 9 ஐட்டம் சார். அந்த இலை இதை வச்சு கொடுக்கறது ரொம்ப எங்களுக்கு இதுவாக டேஸ்டியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நவதானியமாக இருக்குது எல்லாம். அதனால் கொஞ்சம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்கிறதுனால மார்னிங் சாப்பிடுவோம். ரெகுலராக சாப்பிட்டுட்ருக்கோம், எனர்ஜியாக இருக்குது. எனக்கு ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு சார். அதை வேக வைக்கல கொஞ்சம் எனக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. அது ஃபேஸ் பண்ணுறது எனக்கு ஒரு 10 டேஸ் ஆச்சு எனக்கு. ஆக்சுவலி அது எல்லாத்தையும் ஒரே பக்குவமாக கொண்டு வர்றதுக்கு ஒரு 10 டேஸ் ஆச்சு எனக்கு. முன்னாடி வரையும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் இந்த கம்ப்ளைண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி. ஒன்று பச்சை பயிர் வெந்துடும், குழஞ்சிரும், அது கீழே கொட்டுற மாதிரி ஆகிடும், திரும்ப அதில் மிக்ஸ் பண்ண முடியாது. 9 கடலை போடுவேன், அதில் 2 கடலை வீணாக போயிடும். 7 கடலை மட்டும் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொண்டு வருவேன். அதுக்கு எனக்கு ஒரு 10 டேஸ் எடுத்துச்சு ஆக்சுவலாக. அது கரெக்டாக எல்லா பக்குவத்தையும் கொண்டு வர்றது. இது ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா நவதானிய சுண்டல்னு பார்க்கும்போது நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஓகே, நம்ம வந்துட்டு எங்கே கிடைக்குதோ அங்கே வாங்கி சாப்பிட்ணும் இல்லையா. அதனால் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் நான் இங்கே வந்து இப்போ நான் சொல்ல முடியாது, அவங்க என் ஃப்ரெண்டு, நான் சொல்ல முடியாது. என் ஃப்ரெண்டுன்னு அவங்க தான் சொல்லணும் ஆக்சுவலாக. அதை இப்போ அதுதான் சொல்கிறாங்க. கஸ்டமராக வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டெல்லாம் அந்த மாதிரி. ஆமாம், சாரோடைய பழக்க வழக்கம் அப்படி இருக்கும். நீங்கள் வர்றவங்களை கேட்டாலும் எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க. அவர் ஒரு வியாபாரியாக பார்க்குறதுல எல்லாம் ஒரு நண்பராக தான் பார்க்குறாங்க இப்போ அந்தளவுக்கு ஒன்று. இது இன்க்ரீஸ் நான் டெய்லி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனோம்னாக்கா சம்டைம் வந்து அவங்களுக்கு சில வேலைகள் இருக்கும், பர்சனல் ஒர்க் இருக்கும். ஸோ அவங்களால வர முடியாது. அந்த வர முடியாத பட்சத்தில் இப்போது எனக்கு கொஞ்சம் வேஸ்ட் ஆகிற மாதிரி ஆகிடும் சார். அதுக்காக தான் சார் ஒரு லிமிட்டாக வச்சுருக்கோம். இன்ஃபேக்ட் ரெகுலராக பையன் ஜிம்முக்கு போகிறான். ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு யூ வில் டேக் ஒன்லி திஸ் ஆஸ் இஸ் பிரேக்ஃபாஸ்ட். அதனால் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணிட்டோம் நாங்கள். இப்போது சுண்டல் இருந்ததுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு கஞ்சியும் சுண்டல் இருந்தால் எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இப்போ எங்களுக்கு எக்ஸலண்ட். யாரும் தரப்புலேருந்து எனக்கு ப்ரெஷர் வரல. எனக்கு எல்லாருமே ஹெல்ப்பில் தான் இருக்கேன். ஹெல்ப் பண்ணுறது அவங்க எல்லாருமே. எனக்கு காவல்துறை உங்கள் நண்பன் சொல்கிறாங்களே சார், அது 100% உண்மை சார். நான் வந்து ஜீப்பில் வந்து வாங்கினாங்கன்னாக்கா வாங்குறாங்கன்னா நான் ஒரு பாக்கெட் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன். அவங்க அதுக்கு சேர்த்து அவங்க பணத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க சார். அவங்க என்கிட்ட இதுவரையும் நான் ஸ்டார்ட் பண்ணி 4 இயர்ஸ் ஆச்சு. இதுவரையும் என்கிட்ட எந்த அந்த போலீஸ் தரப்புலேருந்து எனக்கு ஒரு பிரச்சனை வந்ததே கிடையாது சார். ஓரமாக நில்லுப்பான்னு கூட என்கிட்ட சொன்னது கிடையாது. என்கிட்ட அந்த 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 குரூப்பே என்கிட்ட எல்லாருமே என்கிட்ட பார்த்து விஷ் பண்ணிட்டு தான் போவாங்க. சுண்டல் வேணால் காசு கொடுத்து வாங்கிட்டு போவாங்க சார். என்கிட்ட ஃப்ரீயாக வந்து இதுவரையும் ஒருத்தம் கூட என்கிட்ட ஃப்ரீயாக வாங்கலை.
உங்கள் சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் யாருமே சரி, யார் பேரை சொல்லி என்கிட்ட வாங்கலை. நானும் என் கையால் இதுவரை கொடுத்ததும் கிடையாது. எனக்கு 100% சப்போர்ட் சார் அவங்க சைட்லேருந்து. சப்போர்ட் மீன்ஸ் அவங்க எனக்கு செய்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல. பட் என்னை இதுவரையும் இந்த 4 வருஷமாக ஒரு நாள் கூட என்னை எவ்வளோ டிராஃபிக்கெலாம் ஆகிருக்கு. டிராஃபிக்கெலாம் ஆகும், நார்மலாக ரோட்டில் டிராஃபிக் ஆகும். அப்போ கூட நீ மரியாதை குறைவாக தூரமாக போப்பா அப்படின்னு சொன்னது கிடையாது. அவங்க பாட்டுக்கு அவங்க போயிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம குறைய சொல்ல முடியாது சார். அவங்க பிரமாதமான மனிதர்கள். நான் ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். ஸ்டார்டிங்கில் என்னோடய பேஸ் ஹோட்டல் தான், ஹோட்டல் ஃபீல்டு தான் என்னோடய பேஸு. நான் ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ணதுனால எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இப்போ எப்படி கஸ்டமர் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், இப்போ நார்மலாக பிஸ்னஸ் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணணும்னா அது கஸ்டமர்கிட்ட தான் இருக்குது. நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு கஸ்டமர் நம்ம நடந்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பிஸ்னஸ் க்ரோத் நல்லாயிருக்கும் சார். அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நாங்கள் பயன்படுத்துகிறோம். அது அவருடைய கடின உழைப்பு, விடாமுயற்சி, அந்த பெர்ஃபெக்ஷன் காட்டின அது பரிசாக தான் நான் எதிர்பார்க்குறேன். மேலும் மேலும் அவர் தொழில் இன்னும் பிரபலமாக வளர்ச்சி அடைஞ்சு இன்னும் சென்னையில் இருக்க எல்லா மக்களுக்கும் அவருடைய ப்ராடக்ட் கிடைக்கிற அளவுக்கு அவர் தொழில் விருத்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். என்னுடைய ஃப்யூச்சர் கோல் எனக்கு சென்னை சிட்டி ஃபுல்லாக என்னுடைய ப்ராடக்டை எல்லா மக்களும் பயன்படுத்தணும் சார். அதுதான் என்னோடய கோல். இப்போ வேளச்சேரி கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எந்த ஏரியா போகலான்றதை நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் எனக்கு ஒரு ஏரியாவிலும் ஒரு சேல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆண்டர்ப்ரனர் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்க எடுத்து பண்ணுற மாதிரி முன்னே வந்தாங்கன்னா அவங்கள நான் சொல்லி கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்க ஏரியாவில் அவங்க பண்ணுறதுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன் சார். சப்போர்ட்டாக இருப்பேன் நான். பட் அது இப்போ கான்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் யாரும் இப்போ என்கிட்ட இதுவரையும் 17 பேர் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பட் 17 பேரில் யாராவது பண்ணுறாங்களான்னாக்கா 4 பேர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி மாறுது. மேடம் மார்னிங் மேடம் முடிஞ்சு மேடம், சாரி மேடம். அவங்களோட சுச்சுவேஷன், ஃபேமிலி சுச்சுவேஷன், அவங்க ஒரு காரணங்கள் சொல்கிறாங்க. பட் நம்மக்கிட்ட ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகும்பொழுது அவங்க ரொம்ப ஹாப்பியாக போகிறாங்க. அதை செஞ்சு முன்னுக்கு வந்துடணும்னு போகிறாங்க. சுச்சுவேஷனெல்லாம் அவங்க அதை பண்ண முடியாமல் போயிடுது அவங்களுக்கு. ஆமாம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.